திரைத்துறையில் உச்ச நட்சத்திரங்களாக ஜொலித்த எம்ஜிஆர் முதல் இன்று தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் விஜய் வரை இவர்களது முதல் தேர்தல் சவால்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். சினிமா புகழை மூலதனமாக கொண்டு அரசியலில் கால் பதித்த நடிகர்களுக்கு ஆரம்பம் என்பது எப்போதும் ஒரு அக்னி பரீட்சைதான். சிலர் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்தனர், சிலர் களத்தில் நிற்கவே போராடினர். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு 1972 அதிமுகவை தொடங்கினார் எம்ஜிஆர். ஒரு நடிகரால் தனியாக கட்சி நடத்தி வெல்ல முடியுமா என்ற ஏளன பேச்சுகளுக்கு 1977 சட்டமன்ற தேர்தல் முற்றுப்புள்ளி வைத்தது. மற்ற தலைவர்கள் மேடையில் பேசி வாக்குகளை சேகரித்த போது எம்ஜிஆர் தனது சினிமா படங்கள் மூலமாகவே அரசியல் கொள்கைகளை பரப்பி வெற்றி கண்டார். கட்சி தொடங்கிய 5 ஆண்டுகளில் முதன்முறையாக அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணி 30.3% வாக்குகளுடன் 234 இடங்களில் 144 இடங்களில் வென்றது. அன்று பதிவான 67% வாக்குகளில் கிட்டத்தட்ட 1/3 வாக்குகளை ஒரு புதிய கட்சி பெற்றது இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தது. காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மாற்றினார். விதவை பெண்களுக்கு உதவித்தொகை, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இந்திய அரசியல் வரலாற்றில் முதலமைச்சரான பிறகு மறையும் வரை நடந்த எந்த தேர்தலிலும் தோற்காத பெருமை எம்ஜிஆருக்கே உரியது. என்.டி. ராமாராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே என்டிஆர் ஆந்திர மக்களால் கடவுளாகவே பார்க்கப்பட்டவர். கிருஷ்ணர், ராமர் போன்ற வேடங்களில் அவர் நடித்தபோது மக்கள் திரையரங்குகளிலேயே கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். இந்த ஆன்மீக பிம்பம் அவர் அரசியலுக்கு வந்தபோது மிகப்பெரிய வாக்கு வங்கியாக மாறியது. காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்த ஆந்திராவில் தெலுங்கு மக்களின் சுயமரியாதை என்ற முழக்கத்தோடு தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார். தனது பழைய ஷெவர்லெட் வேனை சைத்தன்ய ரதம் என பெயரிட்டு மாநிலம் முழுவதும் சுமார் 75,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எம்ஜிஆரை போலவே ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தினார். கட்சி தொடங்கி வெறும் 9 மாதங்களில் நடந்த தேர்தலில் 46% வாக்குகளுடன் 294 தொகுதிகளில் 202 இடங்களை வென்று ஆட்சியை பிடித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் இது முறியடிக்க முடியாத சாதனையாக இன்றும் உள்ளது. காங்கிரஸ் கோட்டையாக இருந்த ஆந்திராவை ஒரே ஆளாக சாய்த்த பெருமை இவருக்கு உண்டு. மெகாஸ்டார் சிரஞ்சீவி தெலுங்கு திரையுலகில் மெகா ஸ்டார் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சிரஞ்சீவியின் அரசியல் வருகை எம்ஜிஆர், என்டிஆருக்கு பிறகு ஒரு சினிமா நட்சத்திரம் முதலமைச்சராகி விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட தருணம். 2008 பிரஜா ராஜ்யம் கட்சியை தொடங்கினார். சமூக நீதி என்பதை அவரது முதன்மையான முழக்கமாக இருந்தது. குறிப்பாக ஆந்திராவில் உள்ள காப்பு சமூக மக்களின் ஆதரவு அவருக்கு பெரும் பலமாக பார்க்கப்பட்டது. இரு துருவங்களுக்கு இடையே 3வது மாற்றாக வருவார் என்று நம்பப்பட்டது. கட்சி தொடங்கி வரும் 8 மாதங்களில் 2009 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். விஜயை போலவே இவரும் திருப்பதி மற்றும் தனது சொந்த ஊரான பாலக்கொள்ளு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். திருப்பதியில் வெற்றி பெற்ற அவர் பாலக்கொள்ளுவில் அதிர்ச்சிகரமாக தோல்வியடைந்தார். அவரது கட்சி 16.32% வாக்குகளை பெற்றது. இது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் என்றாலும் 294 இடங்களில் வெறும் 18 இடங்களை மட்டுமே பிரஜாராஜ்யம் வென்றது. பெரிய எதிர்பார்ப்புடன் வந்தாலும் ஆந்திர அரசியலில் 3வது சக்தியாக மட்டுமே அவரால் உருவெடுக்க முடிந்தது. ஆந்திரா தெலுங்கானா பிரிவினையின் போது ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் சிரஞ்சீவி அரசியலில் இருந்து மெல்ல விலகி மீண்டும் சினிமாவுக்கே திரும்பினார். கேப்டன் விஜயகாந்த் தமிழக அரசியலில் கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்தின் அரசியல் பயணம் மற்ற நடிகர்களை விட மிகவும் தனித்துவமானது. எவ்வித அரசியல் பின்புலமும் இன்றி இருவரும் திராவிட கட்சிகளையும் நேரடியாக எதிர்த்து நின்றவர். 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார். அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம் என தமிழகமே பிரிந்து கிடந்த போது நான் மக்களுடன் தான் கூட்டணி என்று கூறி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டார். பாமகவின் கோட்டையாக கருதப்பட்ட விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் தேமுதிக 8.38% வாக்குகளை பெற்றது. தேமுதிக பிரித்த வாக்குகளால் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டது. தனது தனித்தன்மையை நிலைநாட்டிய பிறகு 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களில் வெற்றி பெற்றது தேமுதிக. திமுகவை விட அதிக இடங்களை பெற்று விஜயகாந்த் தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து 6 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவர் ஆனது தமிழக அரசியலில் ஒரு மைல்கல். 2014க்கு பிறகு அவரது உடல்நிலை பாதிப்பு மற்றும் சில அரசியல் தவறுகளால் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் குறைய தொடங்கியது. ஆனால் தமிழக அரசியலில் ஒரு 3வது பாதை சாத்தியம் என்று காட்டியவர் விஜயகாந்த். பவன் கல்யாண்
தெலுங்கு திரையுலகின் பவர் ஸ்டார் பவன் கல்யாணின் அரசியல் பயணம் ஒரு நீண்ட விடாமுயற்சியின் கதை. தனது அண்ணன் சிரஞ்சீவியின் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இன்று ஆந்திர அரசியலின் தவிர்க்க முடியாத சக்தியாக துணை முதலமைச்சராக உருவெடுத்துள்ளார். 2014 மார்ச் மாதம் ஜனசேனா கட்சியை தொடங்கினார். ஆனால் மற்ற நடிகர்களைப் போல உடனே தேர்தலில் குதித்து முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. 2019 தான் முதல் முறையாக தேர்தலில் நேரடியாக களம் கண்டார். ஜனசேனா கட்சி சுமார் 5.5% முதல் 6% வாக்குகளை பெற்றது. சிரஞ்சீவியை போலவே காஜுவாக்கா மற்றும் பீமாவரம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். துரதிருஷ்டவசமாக 2 இடங்களிலும் தோல்வியடைந்தார். 175 இடங்களில் அவரது கட்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. பலரும் பவன் கல்யாணின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று விமர்சித்தனர். தோல்விக்கு பிறகு துவண்டு போகாமல் அடுத்த 5 ஆண்டுகள் மக்களுக்காக களத்தில் நின்றார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்தினார். 2024 தேர்தலில் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக தனது ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு சந்திரபாபு நாயுடுவின் டிடிபி மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இன்று அவர் ஆந்திர பிரதேசத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். கமல்ஹாசனின் அரசியல் பயணம் மாற்று அரசியல் என்ற முழக்கத்தோடு களம் இறங்கிய மிக முக்கியமான நிகழ்வு. 2018 மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கிய கமல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டார். வலதுசாரி அல்லது இடதுசாரி என எதிலும் சாராமல் மையம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். ஊழல் எதிர்ப்பு, கிராம சபைகளை வலுப்படுத்துதல் மற்றும் நேர்மையான நிர்வாகம் ஆகியவற்றை முதன்மையாக கொண்டு களமிறங்கினார். அந்த தேர்தலில் சுமார் 3.72% வாக்குகளை பெற்றார். சென்னை, கோவை, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் மக்கள் நீதி மய்யம் சுமார் 10% முதல் 12% வரை வாக்குகளை பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. குறிப்பாக படித்த இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் ஆதரவு கமலுக்கு கிடைத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் ஒரு கூட்டணியை வழிநடத்தினார். அவர் கோவை தெற்கு தொகுதியில் நேரடியாக போட்டியிட்டார். இறுதி சுற்று வரை முன்னிலையில் இருந்த அவர் பாஜகவின் வானதி சீனிவாசனிடம் சுமார் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் மிக குறைந்த இடைவெளியில் தோல்வியடைந்தார். மாநில அளவில் மக்கள் நீதி மையத்தின் வாக்கு சதவீதம் 2.62% குறைந்தது. பின் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை ஆதரித்த கமல் கூட்டணியின் ஒரு பகுதியாக 2025 மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். மாற்று அரசியல் என்ற நிலையில் இருந்து கூட்டணி அரசியல் என்ற யதார்த்தத்தை கமல் ஏற்றுக்கொண்டார். விஜய் 2024 தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டிலேயே தத்துவார்த்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் தான் ஒரு தீவிரமான அரசியல்வாதி என்பதை நிரூபித்துள்ளார். சிரஞ்சீவி மற்றும் பவன் கல்யாணை போலவே விஜய் தனது செல்வாக்கை உறுதி செய்ய பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அவரது பிரச்சார கூட்டங்கள் மற்றும் நடிகர்களின் கூட்டங்களை விட தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை ஈர்த்தது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சில புரட்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கினார். விஜயின் முதல் தேர்தல் முடிவு 1977 எம்ஜிஆர் பெற்ற வெற்றி போல வரலாறு படைக்குமா அல்லது 2006 விஜயகாந்த் ஒரு இடத்தை பிடித்தது போல அமையுமா என்பது சில நாட்களில் தெரிந்துவிடும். அவர் வாங்கும் வாக்கு சதவீதம் தமிழகத்தில் நிலவும் இருமுனை போட்டியை உடைத்து ஒரு முக்கோண போட்டியை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ஆய்வாளர்கள் கணிப்புப்படி விஜய் குறைந்தது 15% முதல் 20% வாக்குகளை பிரித்தால் மட்டுமே அவர் தமிழக அரசியலில் ஒரு கிங் அல்லது கிங் மேக்கராக மாற முடியும். சினிமா என்பது ஒரு என்ட்ரி கார்டு மட்டுமே. ஆனால் எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் போல மக்களின் இதயங்களில் ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் வெறும் திரைப்புகள் மட்டும் போதாது, அது ஓட்டாக மாற வேண்டும். விஜய் எம்ஜிஆரின் சாதனையை முறியடிப்பாரா அல்லது விஜயகாந்த், கமல் போன்றவர்களின் சவால்களை எதிர்கொள்வாரா என்பதை 2026 தேர்தல் களம் தீர்மானிக்கும்.